சும்மாதே பார்த்திருக்க சுத்தியாம் உத்தமர்க்கு தம் ஆய்வார்க்கு ஓர் உரையே சஞ்சீவம் மென்மேலும் மாற்றம் சகுன புல்வாக்கு மது உண்ட போர் தும்பியின் பாட்டு போல். மலர்களிலே இருக்கக்கூடிய தேனை தும்பி இனத்தை சார்ந்த வண்டுகள் ரீங்காரமிட்டபடி சென்று உண்டு மகிழ்கின்றன. அந்த வண்டுகள் சில வேளைகளிலே மது உண்ட மயக்கத்திலே சற்று அயர்ந்து அந்த மலரிலேயே கிடப்பதும் உண்டு. பிறகு தெளிந்து எழுந்திருந்து பறப்பதும் உண்டு. இதுவும் ஓமைக்காக சொல்லப்பட்டதே. மலர்களிலே இருக்கக்கூடிய மதுவை உண்டு மகிழக்கூடிய வண்டுகளின் சரகடிக்கும் ஓசை ரீங்காரம் நாதமாக இனிக்கிறது. சகுனப்பட்சி என்று அழைக்கப்படக்கூடிய ஆந்தையின் கூக்குரலோ அச்சத்தை கொடுக்கிறது. அன்றைய முன்னோர் சொல்வார்கள், ஆந்தை ஒற்றை சத்தம் போட்டுச் செல்கிறது, எவர் வீட்டிலோ துக்கம் நிகழப் போகிறது என்று சொல்வார்கள். கிராமங்களிலே ஆந்தையை சாகுருவி என்று சொல்லுவது வழக்கம். சகுனக்குருவி, சாகுருவி என்று சொல்லுவார்கள். இதன் சகுனம் யாதென்றால், அருகில் எங்கோ ஒரு துக்க சம்பவம் நடக்கப் போகிறது என்பதை இது உணர்த்தும் என்று சொல்லுவார்கள். ஆந்தை கத்தக்கூடிய ஓசை அது எத்தனை முறை குரல் எழுப்பியது என்பதை கொண்டு சொல்லக்கூடிய ஆந்தை சகுன சாஸ்திரம் என்கிற நூலும் இருக்கிறது. ஆந்தையின் சீரற்பலன்கள் என்றும் பஞ்சாங்கங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது.